ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு திருடனா இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவர் மனம் மாறி அவர் இறை சிந்தனைக்கு போக முற்படும் பொழுது அவருக்கு இறை நாமத்தை, குறிப்பாக ராமநாமத்தை சொல்லணும்னு நாரதர் சொல்லும் போது அவருக்கு ராமநாமத்தை சொல்ல கூட தெரியல. ராமா ராமான்னு அவர் வாயில வரல. அப்ப இவருக்கு எது வாயில வரும்னு பார்த்தா, அவர் ஒரு காட்டுவாசி. அங்க இருக்கிற மரத்தை காட்டி இது என்னன்னு கேட்கிறாரு நாரதரை. இது மரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ மரம் மரம்னு சொல்லு அப்படிங்கிறாரு. சரி, இவரு மரம் மரம் மரம்னு சொல்ல சொல்ல அது ஒரு இடத்துல ராமா ராமா ராமான்னு மாறுது. அப்படி மரம் மரம்னு சொல்லி ராமா ராமான்னு மாறிச்சு. வால்மீகி நாரதர் அந்த சமயத்துல, ஏங்க இது நீங்க இறை வணக்கத்தை சாமி பேரை சொல்லி கொடுங்கன்னு சொன்னா நீங்க என்னங்க மரத்து பேரை சொல்ல சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல. நாரதர் சொன்னாரு, அத மந்திரம்னு வால்மீகி அத மந்திரமா நம்பி அதை துதிச்சாரு. அதனால அவரால் ராமாயணம் எழுத முடிந்தது. அப்படித்தான் அந்த கால பிள்ளைகள் அவங்க அப்பா சொன்னாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அவங்க செஞ்சாங்க. ஏன்னு கேள்வி கேட்கறது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு கிடையாது. ஆனா